வாவ், பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு. ஹாய், வெல்கம் டு பப்பீஸ் மினி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன், பிரியாணி அரிசி, புதினா, தக்காளி, வெங்காயம், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு, மிளகாய் தூள். இப்போ நம்ம ஸ்பைசஸ் பார்த்துடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நம்ம இப்போ வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம்.
சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். அரிசியில கழுவிடலாம். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களோட வீட்டு பூனை பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கியூட்டா இருக்குல்ல பார்க்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, வாவ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ டேஸ்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரியாணி சூப்பராக இருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.